வெல்கம் டு ஜென்எக்ஸ் சூப்பர் கிரிக்கெட்டர். நீங்க முன்னாடியே பார்த்த மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்கு ஜென்எக்ஸ் சூப்பர் கிரிக்கெட்டர். இது வந்து ரவுண்ட் ஆஃப் 48. இந்த ரவுண்ட் ஆஃப் 48ல இருந்து மூணு பேர் ஹெட் ஆன் போவாங்க. அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16 ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு இதுல இருந்து ஒவ்வொருத்தர் செலக்ட் ஆவாங்க ஒரு மேட்ச்ல இருந்தும். இன்னையோட மேட்ச்ல ஒரு சின்ன வித்தியாசம். யூசுவலா ரெண்டு பேர் போட்டி போடுவாங்க. இன்னைக்கு 3 பேர். ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க WWE லாங்குவேஜ்ல. இன்னைக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் குரு பிரசாத், ரங்கலக்ஷ்மன் அண்ட் பிரகாஷ் ராஜ் 3 பேர் வந்திருக்காங்க. பிரகாஷ் ராஜ் திண்டுக்கல்ல இருந்து, குரு பிரசாத் தஞ்சாவூர்ல இருந்து, ரங்கலக்ஷ்மன் காரைக்குடி. இவங்க 3 பேர் என்ன பண்ண போறாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்களோட ஓன் ட்ரில்ல காட்டுவாங்க. 4 செலக்டரும் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிள். 4 செலக்டர் ஆளு ஒரு ஓட்டு தான் போடுவாங்க. சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் இன்னைக்கு பிரசன்னா தான். அவர் தான் டிசைட் பண்ணுவாரு எனிவே. பட் 5 ஓட்டு, சோ மோஸ்டா 3-2ல பினிஷ் ஆகும்னு எதிர்பார்க்கிறோம். அண்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் என்ன ட்ரில் பண்ண போறாருன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பீடாக கேட்கலாம். பீடாக் வாங்க, சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் ரவுண்ட் போயிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்ட், இந்த இண்டிபெண்டன்ட் திங், த வே ஆஃப் த்ரோயிங் இட் இன்டு தி சீ. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா நம்மளே வந்து டிசைன் பண்ணி நம்மளே பண்றதுங்கிறது, அந்த இண்டிபெண்டன்ட் குவாலிட்டி என்னங்கிறது அப்படி தெரியும். தஞ்சாவூரா, திண்டுக்கலா, காரைக்குடியா, மோதி பார்க்கலாம் வாங்க. ரைட், சொல்லுங்க பீடாக், யாரை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போலாம்? 2 பேர் இருந்தா டாஸ் இருக்கும். நீங்க டாஸ்ங்கிற வாடிக்கை கிடையாது. யாரை ஃபர்ஸ்ட் பார்க்க உங்களுக்கு ஆசையா இருக்கு? சொல்லுங்க. எனக்கு எப்பவுமே நான் ஒரு திண்டுக்கல் ஃபேவரட் தாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் திண்டுக்கல் டிராகன்ஸோட ஒர்க் பண்ண மெமரிஸ் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் திண்டுக்கல் தாங்க முதல்ல போகணும்னு பாக்குறேன். ரைட், பிரகாஷ் ராஜ் ரெடியா? திண்டுக்கல் மானத்தை காப்பாத்துவியா? அன்மியூட் பண்ணிட்டு பேசு பிரகாஷ் ராஜ். ஓ, தம்ஸ் அப் கொடுத்துட்டியா? ட்ரில் ரெடினா காட்டு, பாத்துறலாம். எஸ் சார். ஆஷ், இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நிறைய அகாடமிஸ்ல பண்ற அந்த ஸ்டெபிலிட்டி ட்ரில் மேல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரீச் பண்ணி நீங்க முன்னாடி போயிட்டு லீன் பண்ணி பால அலைஞ்சின்னு டிரைவ் பண்ணாம வித் இந்த ஃபல்குள்ள டிரைவ் பண்ற ட்ரில் தான். அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரீச் பண்ணாம ரொம்ப பியூட்டிஃபுல்லா அங்கேருந்தே ஆடுற இந்த சில்க் அண்ட் டச் டிரைவ் சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிறீங்க நீங்களே ரொம்ப, நீங்க ஆஸ் அ பேட்ஸ்மேன் வந்து you are very strong down the ground. So what is your feedbacks on that? What எனக்கு இந்த ட்ரில் நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அதனால எனக்கு எப்படி இதுன்னு பார்க்க தெரியல. பேட் கொஞ்சம் முன்னாடி போற மாதிரி இருக்கு. பேட் முன்னாடி போகாம உடம்புக்குள்ள ஆனா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், பிரகாஷ் ராஜ். ஆமா, थैंक यू. பிரகாஷ் ராஜ் ஸ்கிரீன் கிட்ட வா. எதுக்காக இந்த ட்ரில் பண்றது? சார், எதுக்காக இந்த ட்ரில் பண்றது? சார் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சில பேர் டிஃபென்ஸ் ஆடும்போது இப்படி போயிடுவாங்க சார். ஆனா இந்த ட்ரில் பண்ணும்போது நம்ம நல்லா ஸ்டேபிளா இருக்கலாம் சார். ஸ்டேபிள்னு எடுத்து கொடுக்கிறது யாரு சார்? அடுத்து வந்து நல்ல பால அலோவ் பண்ணி ஆறனால எட்ஜ் எடுத்துட்டு போக சான்ஸ் இருக்காது சார். ரைட், வெரி குட். அலோவ் பண்ணி பால் உடம்பு கிட்ட ஆடுறதுக்கு சூப்பரா சொன்னாரு. பிரசன்னா, என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. அந்த ஸ்டெபிலிட்டின்ற ஒரு வார்த்தையை எதிர்பார்த்தேன். ரொம்ப சின்ன பையன்கிட்ட நீங்க அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது. பர்பஸ் வாஸ் சால்வ்டு. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் கண்ணா, எனக்கு பிரகாஷ் ராஜ் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். அந்த ஃபீட்டை வந்து ஒரு காலை வந்து சேர்ல வச்சுட்டு இருந்தியே, அதை வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் அட்வைஸ் யாராவது உங்க கோச்சோ இல்ல பக்கத்துல ஸ்டேபிள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு, ஏதாவது ஒரு ஐடியா அவர் கொடுத்தாரு? அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? ஐடியா வாஸ் ரைட் சார். இல்ல சார், ஃபர்ஸ்ட் வந்து சம்மர் கேம்ப்ல வந்து எங்களோட சார் வந்து சொல்லி தந்தாங்க சார். சரி. அடுத்து வீட்ல இது பண்ணி பாப்பேன் சார். இப்ப டிரைவ்ஸ் கரெக்ட்டா வருதா உனக்கு? எஸ் சார், நல்லா மீட் ஆகுது சார். நல்லா பிரசன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா பால் அலோவ் பண்ணி ஆடுறதுக்கான ஒரு ட்ரில் அவர் சொல்லலைன்னா ஒரு மாதிரி அது ஸ்டெபிலிட்டிங்கிறது எடுத்துன்னு வந்துட்டாரு. ரைட், அடுத்தது நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பிரகாஷ் ராஜ் சூப்பரா ஆடி காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் டு கோ அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். பிரசன்னாவும் சொன்னாரு ஸ்டெபிலிட்டி ட்ரில் பண்ணாரு. இப்ப அடுத்த கண்டஸ்டன்ட்ட பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. குரு பிரசாத் ஃப்ரம் தஞ்சாவூர். எங்கேயோ ஓடி போறாரு குரு பிரசாத், ஏதோ காட்ட போறாருன்னு நினைக்கிறேன். பிரசன்னா, என்ன நினைக்கிறீங்க? ஓ, போலிங் ட்ரில். ஓ, இது இது என்ன ட்ரில் எனக்கு தெரியலையே, ஆனஸ்டா சொல்லணும்னா. இது என்ன ட்ரைனிங் ட்ரில்லா என்னன்னு தெரியல. ஓ, நைஸ். ஃபிட்னஸ் அண்ட் போலிங் ட்ரில் சேர்த்து பண்றாரு. ஸ்டேஜா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டேஜா அவர் பில்ட் பண்றாரு. ரன் அப்ப தெரியுது உங்களுக்கு? அது தெரியுது எனக்கு. இப்ப இந்த ஸ்டோக்ஸ் வந்து ஒரு நிமிஷம் வீடியோ போட்டாரு, ஞாபகம் இருக்கா? அது நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓடி வந்து கேட்ச் பிடிச்சி இங்க வந்து ஓடி இது பண்ணி. சோ இப்ப கொஞ்சம் இப்ப நீங்க அதே மாதிரி போலிங், நீங்களே ஒரு போலர் தான். இப்ப ஒரு போலர் ஆக்ஷனை கரெக்ட் பண்றோமோ இல்ல மத்ததெல்லாம் கரெக்ட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பில்ட் பண்ணுவோம். முதல்ல ஒரு ட்ரில் கொடுப்போம், லோடிங்ல ஒர்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பேக் ஃபுட் ஸ்ட்ரைக்ல ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி இப்ப இவர் சொல்ற வரைக்கும் எனக்கு ஆனஸ்டா ஸ்பீக்கிங் ஐ வாண்ட் டு நோ. சொல்லுங்க குரு பிரசாத், அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. என்ன ட்ரில் இது? எதுக்கு பண்றது? சார், ஃபாஸ்ட் லோடிங் ஃபாலோ த்ரூக்காக பண்றோம் சார். ஃபாலோ த்ரூக்காக பண்றீங்களா? பட் ஒரு மாதிரி ஃபிட்னஸ் ட்ரில் மாதிரி இருக்கே. ஃபாலோ த்ரூக்காக பண்றேன்றீங்க. முன்னாடி ஓடி போயிட்டு வரீங்க. எதுக்கு பண்றோம்னு தெரியுமா? இப்ப ஸ்மூத் ரன் அப் கிடைக்கும். ஸ்மூத் ரன் அப்க்கு ரன்னிங் டெக்னிக்ல ஒர்க் பண்ணலாமே கண்ணா. ஃபாலோ த்ரூ ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
சரி, அவர் ஃபினிஷ்கா ஒர்க் பண்ணிருக்காராம். பிரசன்னா, யுவர் தாட்ஸ். தேங்க் யூ மா, மியூட் பண்ணிக்கோ. சோ நீங்க இப்ப ரன்னிங் டெக்னிக் அப்படின்னு நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்வேயிங் ஆஃப் ஷோல்டர்ஸ் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ரிதம் எப்படி பில்ட் பண்றீங்க அது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து கிரீஸ் கிட்ட எப்படி ஆக்சலரேஷன் கிரியேட் பண்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ரன்னிங் டெக்னிக் தான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த bowling இது அப்படின்னு பார்க்கும்போது you won't mix it up with both training and this, and it's going to dilute it. But the effort cannot be really questioned at all. So he was just trying to do something இன்னும் பெட்டரா as a drill பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி நல்லா எஃபெக்டிவான drill மாதிரி இருக்கு. ட்ரில்லா கொடுக்கலாம். பட் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆசைப்படுறேன். இப்ப ஃபிட்னஸ் ட்ரில்லா இல்ல டெக்னிக்கல் ட்ரில்லாங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அனாவசியமா குழப்பிக்காதீங்க. ஏன்னா டெக்னிக் ட்ரில் அப்படின்னா அது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் டெக்னிக் ஒர்க் பண்ணும். இதர் ரிஸ்ட் பொசிஷன் இல்ல வந்து ஒரு லெங்த் ஒர்க் பண்றது, லைன் ஒர்க் பண்றது, ரன் அப் ஒர்க் பண்றது, இது எல்லாமே போலிங்க சார்ந்த டெக்னிக்கல் விஷயம். பட் நீங்க ஃபிட்னஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா அது தனி. சோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க எது ஃபிட்னஸ் ட்ரில்லே பண்ணி காமிச்சா கூட ஓகே. பட் அந்த ஃபிட்னஸ் ட்ரில் தான் அப்படின்னு தெரியணும் உங்களுக்கு. அவேர்னஸ் தாங்க பாதி கிரிக்கெட்ல எல்லாமே. எதுக்காக எதை பண்றோம் நமக்கு தெரியணும். ரைட், ஓகே. குரு பிரசாத் பண்ணி காமிச்சதை பார்த்துட்டோம், அதனால அசஸ் பண்ணிட்டோம். ரங்கலக்ஷ்மன், இஃப் யூ ஆர் ரெடி. காரைக்குடி தான் ரங்கலக்ஷ்மன். என்ன பண்றாரு? எனக்கு ஒன்னும் புரியலையா? உங்களுக்கு எதாவது தெரியுதா? தெரியுது. இல்ல அவர் அந்த இது பண்றாரு, ஃப்ரண்ட் ஃபுட்ல பாலை கேட்ச் பண்ற ட்ரில். அது பேசிக்கா லோவா போறதுக்கு பண்ணுவாங்க. ஃபைனலா பண்ணாரு, பால் கேட்ச் பண்ணுவாங்க. ரொம்ப பேசிக் ட்ரில்ஸ். நல்ல ட்ரில் ஆக்சுவலா பிரச்சனை. இதுல இது எதுக்கு பண்ணுவாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பேக் லெக் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல டிரைவ் ஆடும்போது அப்படியே இழுத்துட்டே வந்துடும். ஓகே, அது அதுக்காக பண்றது. அண்ட் லோவா போனோம். விராட் கோலி எல்லாம் கவர் ட்ரைவ்ல லோவா போய் பவர் ஜென்ரேட் பண்ணுவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சாம்பியன்ஸ் ட்ராஃபில 2017 நினைக்கிறேன். ஸ்பிளிட் ஸ்கிரீன் காட்டுவாங்க. ரோஹித் சர்மா நின்னே தட்டுவாரு, விராட் கோலி லீன் பண்ணி தட்டுவாரு. கரெக்ட். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன பாத்தீங்கன்னா நீங்க பால் எங்க கேட்ச் பண்றீங்க அதுல ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்டுக்கு முன்னாடி பிடிக்கிறாரு, ஒண்ணு இன் பிட்வீன் தி லெக்ஸ் பிடிக்கிறாரு. ஆக்சுவலா என்னன்னா ஃபீட்டுக்கு முன்னாடி பிடிக்கிறது தான் கரெக்ட். அப்பதான் வெயிட் ஆகும். எக்ஸாக்ட்லி, நீங்க சொல்றது ரைட். பட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில அது கிளியரா தெரியுது பாருங்க. பின்னாடி ஃபீட் அன்வெயிட் ஆக மாட்டேங்குது, முன்னாடி வந்தாதான் அன்வெயிட் ஆகுது பின்னாடி கால். அங்க பாருங்க, நல்ல லோவா போலாம். ஓகே, தேங்க்ஸ் பா ரங்கலக்ஷ்மன். ஸ்கிரீனுக்கு வந்துரு. ரங்கலக்ஷ்மன், எதுக்குப்பா பண்ண இந்த ட்ரில்? என்ன ட்ரில் இது? பேட் அண்ட் பேட் கேப் எல்லாம் பேட்டிங் ஆடுறதுக்கும் நம்ம ஃபுட் ஒர்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் சார். ஓகே, நம்ம இன்னும் நல்லா லோவா போய் ஆட முடியும் சார். லோவா போய் ஆட முடியும். ஓகே, இது பேசிக்கா எதுக்கு பண்ணுவாங்கன்னா அன்வெயிட் பண்ணுவாங்க. பின்னாடில இருந்து வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பிரசன்னா, யுவர் தாட்ஸ்? நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். நீங்க பேட் பேட் கேப் அப்படிங்கும்போது ப்ராபப்ளி அந்த பேட்டை வச்சுட்டு அந்த டவுன் ஸ்விங் கரெக்டா வர்ற மாதிரி பண்ணிருந்தா இன்னும் பெட்டர் எக்ஸ்பிளனேஷனா இருக்கும். பட் ஐ அம் இம்ப்ரெஸ்ட் வித் தி வே பிகாஸ் he knew what exactly has to do. So I'm okay with it, but இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னோட. எவ்ரி டைம் இந்த பாலை பிடிக்கும்போது காலுக்கு அஹெடா பிடிக்கணும். நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் ஆடும்போது கூட பேடை ஒட்டி ஆடுவாங்க. அப்படி ஆடக்கூடாது. பேடுக்கு ஃப்ரண்ட்ல தான் ஆடணும் டிஃபென்ஸ். அதை ஆக்சுவலா தப்பா கைட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க ஒரு லெவல் மேல போக போக பேட்ல பட்டுரும் நிறைய பால், அதான் அவுட் ஆயிடுவீங்க. bowlers are good enough to hit you on the pad. ஸோ நீங்க பேடுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் ஆடணும். டிஃபென்ஸ் எப்பவுமே அஹெட் ஆஃப் த பேடு தான். ஓகே, ரைட். அதுதான் ஸ்பின் ஆடுற முறை. ரைட், நம்ம ஜட்ஜஸை கேட்டுடலாம். இன்னைக்கு சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ்ங்கிற கான்செப்ட் கிடையாது. ஏன்னா 5 ஓட்டு தான் இருக்கு. சோ ஜட்ஜஸை கேட்க போறோம். ஆட்டிடியூட் அரவிந்த், வாங்க சொல்லுங்க, யாருக்கு உங்க ஓட்டு? ஆஷ், நீங்க பாத்தீங்கன்னா 3 பேருமே வந்து நல்லா பண்ணாங்க ட்ரில்ல. பட் எதுக்கு பண்றோம் சரியா தெரியாமையா பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. 3 பேருமே சரி கரெக்டான பாயிண்ட் சொல்ல முடியல. பட் இதுல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பண்ண பையனோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிச்சு. வீட்டு பக்கத்துலயே வந்து நல்லா நெட்லாம் செட் பண்ணி ஒரு மேட் மாதிரி துணியெல்லாம் அம்மாவோட புடவையெல்லாம் கீழே போட்டு ஆடினாரு. அதனால என்னோட ஓட்டு அவருக்கு நான் கொடுக்குறேன். சரி, பிரகாஷ் ராஜ் முதல் ஓட்டு வாங்கியிருக்காரு. தேங்க்யூ ஆட்டிடியூட் அரவிந்த். பாத்துறோம். ஸ்ட்ரிக் சந்தோஷ், யாருக்கு உங்க ஓட்டு? இப்போ டிசிப்ளின் எப்பயுமே நான் ஹைலைட் பண்ற ஆட்ரிபியூட். எல்லார்கிட்டயும் டிசிப்ளின் நல்லா இருந்தது. பட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸிகியூஷன் பார்த்தா பிரகாஷ் ராஜ் பண்ணதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபார் அ பேட்ஸ்மேன் பீயிங் ஸ்டேபிள் இஸ் யுவர் ஸ்டேபிள். அதனால என்னோட ஓட் பிரகாஷ் ராஜ். பீயிங் ஸ்டேபிள் தான் ஸ்டேப்லர் அப்படின்னு சொல்லிருக்காரு. சாரி, ஸ்டேபிள் டயட் தானே சந்தோஷ்? ஓகே, தேங்க்யூ. 2 ஓட்டு பிரகாஷ் ராஜ் வாங்கியிருக்காரு. முன்னிலையில போயிருக்காரு பிரகாஷ் ராஜ். இந்த தொகுதியில யார் எலெக்ஷனை ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு மேட்ச் யார் ஜெயிக்க போறாங்கன்னு நம்ம கிட்ட சொல்றதுக்கு நெக்ஸ்ட் வர போறாரு சிம்பிளிசிட்டி செந்தில். சொல்லுங்க சிம்பிள் செந்தில். பார்த்தா சிம்பிளிசிட்டின்னு பார்க்கும்போது 2 பேரும் சிம்பிளா தெரிஞ்சாங்க எனக்கு. பிரகாஷ் ராஜும் நல்லா பண்ணாரு, ரங்கலக்ஷ்மனும் நல்லா பண்ணாரு. பட் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா பார்க்கும் போது பிரகாஷ் ராஜோட இது வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருந்தது, ஸ்டேபிளா இருந்தது. ஸ்டெபிலிட்டின்னு ஒரு வேர்ட் சொன்னாரு. சோ என்னோட ஓட்டு அவருக்கு தான் போட போறேன். அஸ்வின், ஓட்டை போடும்போது கரெக்டான கேண்டிடேட்டுக்கு போடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொன்னாலும் பிரகாஷ் ராஜுக்கு தான் ஓட்டு போய் சேர்ந்திருக்கு. ஸோ 3
0 அப்படிங்கிற லீட்ல பிரகாஷ் ராஜ் போயிருக்காரு. கேட்டுருவோம். முஷரஃப் கான், மை நேம் இஸ் கான், ஆல் த வே ஃப்ரம் ஹைதராபாத் வந்திருக்காரு. அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அவர் ஒரு பயங்கரமான லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், சம கோச் ஹைதராபாத்ல இருந்து இன்னைக்கு நமக்காக வந்திருக்காரு. முஷரஃப் கான், kindly come and tell us your views. Yeah, 3 of you all did really good job. मेरे को हिंदी और इंग्लिश is fine. Anything आपको क्या पसंद है वो उसमें बोल दीजिए. English better. Okay, that was really good. 3 of you all did a really fantastic job. I see a lot of homework was done regarding the drills. Yes, they were technically not exactly sound what we were looking for, but the way everyone were looking at a little bit of glimpse on the batting side, bowling and the catching. So I would prefer Prakash Raj was good. Why? Because he had everything ready. The only thing is he did not execute it what we were looking exactly, but it was good. So even I will go with Prakash Raj. Right. 4-0 அப்படிங்கிற லீட்ல போயிருக்கார் பிரகாஷ் ராஜ். பிரகாஷ் ராஜ் அடுத்த ரவுண்டுக்கு போறது உறுதி ஆயிடுச்சு. பீடாக் ஒத்துக்கிறீங்களா ஜட்ஜஸோட ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 4 ஜட்ஜஸ் அவங்களோட பாயிண்ட தெளிவா கரெக்டா சொல்லிருக்காங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து இந்த 2வது பையனுக்கு சொன்னீங்க வரும்போது இந்த ப்ரிப்பேர்டா என்ன பண்றோம்னு கன்ஃபியூஷன் இல்லாம பண்ணுங்கன்னு. இந்த 3 பேர்லயும் பாத்தீங்கன்னா இந்த செய்வன திருந்த செய் அப்படிங்கிறது பிரகாஷ் ராஜ் தான். பிகாஸ் அவர் வந்து என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு வந்து கரெக்டா பண்ணாரு. ஸ்டில் யூ குட் டன் பெட்டர். இந்த வெற்றி ஆஃப் 4-0 ஐ எம் மேக்கிங் இட் 5-0. அடுத்த ரவுண்ட்ல இன்னும் ஒரு பெட்டரா பண்ணுவான்னு நினைக்கிறேன். No problem for the 2 guys who have done well. You have reached here for the second round. ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிட்டீங்க, வந்திருக்கீங்க. வெல் டன். தோல்விதான் வெற்றிக்கு அறிகுறி. அடுத்த வருஷம் 2 ரவுண்ட் ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிவே பிரகாஷ் ராஜ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கோயிங் இன்டு தி ரவுண்ட் ஆஃப் 16. ஆனா பிரகாஷ் ராஜ் ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், நல்ல ட்ரில் பண்ணீங்க, நல்லா ப்ரிப்பேர்டா வந்தீங்க. பட் எக்ஸிகியூஷன் இன்னும் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தணும் அடுத்த ரவுண்ட் போறதுக்கு. பேட் லக் குரு பிரசாத், நல்ல ரங்கலக்ஷ்மன் அடுத்த தடவை வரும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் இந்த எபிசோட் முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். வெல்கம் டு சென்னை சூப்பர் கிரிக்கெட்டர் ஃபார் தி ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். ரவுண்ட் ஆஃப் 48ல ரவுண்ட் ஆஃப் 16க்கு போறோம். இதுல அடுத்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல சாய் சுந்தர் ஃப்ரம் சென்னை, ஜெயசூர்யா ஃப்ரம் தஞ்சாவூர் அண்ட் தியா கிரீஷ் ஃப்ரம் திருவேண்டரம் வந்திருக்காங்க. என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு, அவங்களோட ட்ரில் டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தலாம். பிரசன்னா, ஆர் யூ எக்ஸைட்டட்? வெரி எக்ஸைட்டட். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க இவ்வளவு இனோவேட்டிவா வந்து ப்ரிப்பரேஷன்ஸோட வந்து இவ்வளவு தூரம் பண்றாங்க அப்படிங்கிறது தட் இஸ் சம்திங் ரியலி டு பி அப்ரிஷியேட்டட். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சில ட்ரில்ஸ்லாம் நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்திருக்கேன், ஒரு சில ட்ரில்ஸ்லாம் நான் கத்துக்கிறேன். ஸோ ஐ எம் மோர் அண்ட் மோர் எக்ஸைட்டட் டு see what they are going to come up with. கத்துக்கிறதுக்கு வாழ்க்கையில லிமிட்டே கிடையாது, சும்மா சொல்லிருக்காங்க. சரி, யாரை ஃபர்ஸ்ட் போக வைக்கலாம் பிரசன்னா, சொல்லுங்க. தியா, டெஃபினெட்லி தியா போங்க ஃபர்ஸ்ட். your chance to impress first. போங்க தியா, show us what you got. ஸ்டம்ப் ட்ரில் பண்றாங்க பிரசன்னா இல்ல? ஸ்டம்ப் ட்ரில், அதுவும் இன்னொன்னு நீங்க பாத்தீங்களா இண்டிவிஜுவலா தானே பண்றாங்க, அதுவும் பர்ஃபெக்ட்டா. ஓ பியூட்டிஃபுல், நைஸ், வெரி நைஸ். அப்புறம் பேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, கழுத்து கிட்ட வச்சு அந்த முன்னாடி டிராப் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க பர்టిక్యులர் பாருங்க, அந்த ஃப்ரண்ட் ஃபுட் என்ன பர்ஃபெக்ட்டா என்ன மூவ் ஆகுது பாருங்க. ஏய் ஷாட்யா. the most important இது பாப்பீங்கன்னா உங்களுக்கு 3T செட். ஏய் பாத்தீங்களா இல்லையா இனோவேஷனை? திரும்பி நின்னு பண்றாங்க பாருங்க. இது உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் ட்ரில்னு சொல்லுவாங்க. இது நான் நிறைய பாத்திருக்கேன். இது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. இது பண்றதுங்கிறது ஐ ஷுட் ரியலி கிவ் இட் டு ஹர். இது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, இதுலயே தண்ணியா தானா அப்படி நின்னுட்டு. ஓஹோ, ஏய் பியூட்டிஃபுல்லா டைம் பண்றாங்க வேற, பால் டிராப் பண்ணிட்டு 360 டிகிரி ஏபிடிபிள்யூ அந்த மாதிரி இவங்க 180 டிகிரிஸ் திரும்புறாங்க. அது அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அது ரீச்சே பண்ணாம அப்படியே எலிகண்டா வந்து லே எலிகன்ஸ் டிராப் பால் ப்ரொக்ரஷன் போயிட்டாங்க. I'm very impressed. I want to know what is she going to talk about that. Very impressive. என்ன பேச போறாங்கன்னு தான் பார்க்கணும். full range காமிச்சாங்க. Intelligence. நீங்க வந்து என்ன பண்றீங்க, நீங்க how much exactly you know about what you are doing. அது வந்து பாதி வேலை முடியும். Okay, thank you Dia. Thank you. Come to the screen please. ஆடிட்டே இருப்பாங்க போலயே இப்படி. புஜாரா மாதிரி இருப்பாங்களோ? அவர் இப்படி தான் ஆடிட்டே இருப்பாரு. Dia, can you tell us what this drill is for? Sir, this drill is for improving head stability and leading head and shoulder, and for quick movements and concentration. We do it with stumps for improving concentration and middling the ball well.
கேள்வி இருக்கா பிரசன்னா? எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. Unbelievable Diya. Great execution. I'm sure you practiced. Did you practice for this? Yes, sir. How long did you practice for this? For past 1 week, sir. Past 1 week you've been doing it. How many balls you would have hit? I think daily more than 100 balls, sir. Every day? Sir. Okay. Almost, sir. Thank you, Diya. It was outstanding. Prasanna, என்ன ஆட் பண்றீங்களா? Thank you, sir. Thank you. You did extremely well. You're clear about what exactly you wanted to do. All the very best for you. Well done. அதாவது இந்த ஸ்கூல் எக்ஸாம்லாம் 16 மார்க் கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா பதில் தெரிஞ்சதுன்னா 16 மார்க் எழுதி நிறுத்திடுவேன். பதில் தெரியலன்னு வச்சுக்கோங்க 16 எழுதி 26 36 வரைக்கும் எழுதுவேன். இவன் அதெல்லாம் இல்ல, நச்சுன்னு சொன்னாங்க. 16 மார்க் ஆன்சர்டு. ரைட், யார் நெக்ஸ்ட் போலாம் பிரசன்னா சொல்லுங்க? சாய் சுந்தரா, ஜெயசூர்யாவா? ஜெயசூர்யா ரெடி டு கோனா? நாங்க ரெடி டு வாட்ச். ஜெயசூர்யா போமா. bowling drill நினைக்கிறேன் திருப்பி. இன்னைக்கு தஞ்சாவூர் பசங்க எல்லாரும் bowling drill பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? இது அந்த இது ஜம்புக்கு பண்ற drill தானே? டேக் ஆஃப். ஜம்ப் அண்ட் டேக் ஆஃப். நீங்க லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா the most important thing is இந்த என்ன சொல்றது, இந்த ஃப்ரண்ட்ல கிக் அவுட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா டெலிவரி ஸ்டேட் ஜாஸ்தி ஆயிடும். ஜெயசூர்யா சொல்லுமா, வந்துட்டாரு ஜெயசூர்யா, முடிச்சிட்டாரு, சாம்பிள் காமிச்சிட்டாரு. எதுக்கமா அந்த ட்ரில்? சார் இது வந்து ஆங்கிள் ஸ்டிஃப்னஸ்க்கும் ஃபுல் பாடி ஸ்டெபிலிட்டிக்கும் சார். ஆங்கிள் ஸ்டிஃப்னஸா? இன்ஜூரி ஆகாம இருக்கு சார். யாரு ஏய் எதுக்கு பிசியோதெரபி ஆங்கிள்லாம் கொண்டு வரீங்க? இல்ல சார், பவுலிங் போடும்போது இந்த லெக் வந்து இன்ஜூரி ஆகாம இருக்கு, ஸ்ட்ராங்கா. இதுக்கும் ஆங்கிள்க்கும் என்ன சம்பந்தம் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்க ஓகே ஓகே, அதுதான் ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி. அது நொண்டி அடிக்கிறோம். புரியுதுப்பா. சோ நீ பேசிக்கலி வந்து இது யாரு, இந்த ஸ்டெஃபான் ஜோன்சன் ட்ரில் இதுதான் பண்ணுவார், பாத்திருக்கீங்களா? அதுவா? அது தெரியல சார். ரைட், ஓகே. சோ ஜெயசூர்யா பேசிக்கலி எதுக்காக பண்ணோம்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்தவர் தான் போன தடவையும் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல சொன்னாரு. இது வந்து செம்ம ட்ரில். நீங்க சொல்ற மாதிரி ஸ்டெபிலிட்டி ட்ரில், நோ டவுட். லோடிங்ல நிறைய பேலன்ஸ் போயிடும். அந்த லோடிங்ல பேலன்ஸ் ஆகிறதுக்காக இந்த ட்ரில்ல பண்ணுவாங்க. ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி, இன்ஜுரி இதெல்லாம் வந்து நம்ம பாதர் பண்ணக்கூடாது. கிரிக்கெட் விளையாடும் போது இன்ஜுரி பத்தி எல்லாம் பாதர் பண்ண முடியாது. இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அந்த பிசியோதெரபி பாத்துப்பாங்க. பிரசன்னா, நான் தான் சொன்னேனே, இந்த ட்ரில் நீங்க சொல்ற மாதிரி ஐ அம் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் தி ட்ரில். தி ஒன்லி திங் இஸ், இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அது வந்து அந்த பேக் ஃபுட் கீழே இருக்கும்போது நீங்க லோடிங்ல ஒர்க் பண்றீங்க அப்படிங்கும்போது இட் ஹஸ் காட் நத்திங் டு டு வித் யுவர் ஆங்கிள் அட் ஆல். நீங்க சொல்ற மாதிரி இட் இஸ் சம்திங் வேர். அது எங்க லேண்ட் ஆகுதுன்றத பொறுத்து பிசியோதெரபி சொல்றதா இருக்க வழிய இட் ஹஸ் காட் நத்திங் டு டு வித் ankle stiffness or something. But சொன்ன மாதிரி இந்த loading stability தான். But he has done well. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, if you want to do something, you should be very clear on what you are trying to do. The explanation that matters more, but well done. ஓகே, நல்லா பண்ணாம எக்ஸிக்யூட் பண்ண சமஸ்த காம்படிஷன் இருக்குன்னு நினைக்கும்போது ஏதோ ஒரு பாயிண்ட் ஹாப் பண்ணி வரும்போது இந்த கால் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் புரியுது, அதெல்லாம் ஓகே. பேட்டிங் ஆடும்போது கூட கால்லாம் ஸ்ட்ராங் ஆகும். எனிவே, தேங்க்யூ ஜெயசூர்யா. தியா அண்ட் ஜெயசூர்யா ரெண்டு பேருமே கலக்கி எடுத்திருக்காங்க பர்ஃபார்மன்ஸ். நல்ல ஸ்டிஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடியவர் தான் சாய் சுந்தர். என்டையர் ஃபேமிலியோட பேக்கிங் இருக்கு அவருக்கு. பாத்துருவோம் சாய் சுந்தர், இஃப் யூ ஆர் ரெடி, நாங்க பாக்குறதுக்கு ரெடி. கிரிக்கெட் அப்பேரல்ஸோட ஒரு செட்டப்போட வந்தாலே அது வந்து இட் கிரியேட்ஸ் a different impression. டென்னிஸ் பாலுக்கு ஒரு glove போட்டு பேட் கட்டிட்டு that shows the passion actually. What do you think? என்ன பண்றாரு? Drop and run. ஓகே, அதுக்கு ஏன் எங்கேயோ இது ஸ்ரீலங்கால விளையாடும் போது ஏன் பெங்களூர்ல இருந்து த்ரோ பண்றாங்க? கரெக்ட், அதுவும் கரெக்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த டிராப் அண்ட் ரன் அப்படிங்கும் போது நீங்க எவ்வளவு லேட்டா ஆடுறீங்களோ அவ்வளவு ஈஸி உங்களுக்கு. இந்த மாதிரி லஞ்ச் பண்ணிட்டு நீங்க ஓட மாட்டீங்க. ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணீங்க, ட்ரை டு ஸ்மாதர் த பால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஃபீட் அண்ட் தென் ரன். சோ அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த சிச்சுவேஷன், they would always try and drop it in front of your feet. I mean, hope I'm talking sense here. சரி பாப்போம் அவர் என்ன சொல்றாரு. பாப்போம். இன்ஃபேக்ட் டிராப் அண்ட் ரன் பண்றதுக்கு ஃபுல் டாஸ் ஏன் டிராப் பண்றாரு? ஃபுல் டாஸ் ஓடுங்க. That is, அதுதான் சொல்றேனே, that's another thing. எப்ப நீங்க டிராப் அண்ட் ரன் பண்ணுவீங்களா, the hard lens போடுறாங்க, where you have nothing to do, அப்படியே லேட்டா ஆரி டிராப் பண்ணி பாப்போம் அவர் என்ன சொல்றாரு. சாய் சுந்தர் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். It's for run up sir. Run up? Run up practice sir. Run upங்கற? Sir, rotate the strike sir. Rotate the strike ah, running between the wickets ah. Yes sir. அட பாவி, அத கரெக்ட்டா சொல்றடா. ஏய், டிராப் அண்ட் ரன் ட்ரில்னு சொல்லு, அதுவாது ஒத்துக்கறேன். ஃபுல் டாஸ் ஏன் நீ டிராப் பண்ற? ஏன் அவர் வந்து நீ எங்கயோ ஸ்ரீலங்கால ஆடுற, அவர் தூத்துக்குடில இருந்து பால் போடுறாரு, நேர்ல இருந்து தானே போடணும். அதாவது
சாய் சுந்தர், நான் ஒண்ணே சொல்ல வரேன். இப்ப ரன் ட்ரில் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, how you hold your bat when you run. ஓகே. செகண்ட் திங் இஸ் பால் இப்ப நீங்க கவர்ஸ்ல போச்சுன்னா you need to make sure you use your left hand to reach for it because you have the sight on the ball when you run back. So அதை பண்ணிட்டு when you are saying it is a run up drill, that's fine. இப்ப most of the thing எங்களுக்கு பார்த்தபோது we had an impression that you are trying to drop and run, stealing your, that's what the impression we had. Anyway, well done. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபிட்னஸ் ட்ரில்லா என்னங்கிறது அதுதான் நான் முன்னாடியே சொல்றேன். கரெக்ட்டா நல்லா பிளான் பண்ணிட்டு வாங்க. ரைட். எனிவே थैंक यू சாய் சுந்தர். நம்ம ஜட்ஜஸ் கேட்டலாம். பீடாக் ஜட்ஜஸ் கேட்டலாமா? ஆட்டிட்யூட் அரவிந்த் வாங்க சொல்லுங்க. என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட்டா பண்ணாரு சாய் சுந்தர். வந்து அந்த சாய் சுந்தர் கொஞ்சம் மூச்சு இறக்கிதுப்பா, மியூட் பண்ணிக்கோப்பா. அவர் வந்து இந்த முத்துமணி ரத்தினங்களும் அதுல வந்து எஸ்பிபி சார் பாடி முடிச்சுனே மூச்சு வாங்குற அந்த மாதிரி மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணாரு, அவர் வந்து ஆங்கிள் ஸ்டெபிலிட்டினாரு. எனக்கு என்னன்னா கம்ப்ளீட்லி நியூ மெத்தடா இருக்கு. இது எல்லாமே நல்லா பண்ணாங்க. ட்ரில்ஸ்லாம் இங்கேயோ பார்த்து எடுத்துறாங்க ஆன்லைன்ல இருந்து. பட் அது எதுக்கு பண்றோன்றத இன்னும் கொஞ்சம் நம்ம இதுல வந்து ஒரு பெரிய கோச் இருக்காரு, ஸ்வீட்டி சுரேஷன் சொல்லிட்டு, அவர் ஒன் ஆஃப் த சீனியர் கோச்சஸ். அவர் சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருந்தா பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் நான் ஃபீல் பண்றேன். ஸோ என்னோட ஓட்டு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனா இல்ல, ரொம்ப கிளியரா இருக்கு. அன்டவுட்டபிளி வந்து அடிச்சு ராக் பாட்டம் போட்டு ராக் வின் பண்ணிட்டு போன மாதிரி தியாக்கு தான். தியா 1 vote லீட்ல போயிருக்காங்க. நானே சர்ப்ரைஸ் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். சிம்பிளிசிட்டி செந்தில் சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? ஆப்வியஸா வந்து தியா தான், நோ டவுட். கிளியரா இருந்தது, எல்லா பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிட்டா அந்த பொண்ணு. பாத்தீங்கன்னா நோ டவுட்ஸ் தியா தான் கண்டிப்பா. எஸ், அன்அசைலபிள் லீட் எடுத்துருவாங்களா இல்லையான்னு கேட்கறதுக்கு லெட்ஸ் ஆஸ்க். மை நேம் இஸ் கான் ஃப்ரம் ஆல் தி வே ஃப்ரம் ஹைதராபாத். மை நேம் இஸ் கான். போலோ சார், போலோ கான் சார், tell me, yaar win? Dia, that was really good. The presentation, what we were looking exactly, we got it 100%. Second, the execution. Usually, no one will perform something like this with the stump. Why? Because what happens if you miss couple of balls, the entire morale will go down. But you started hitting the ball very nicely, and the ball was following your toe. Your chin was going towards the ball. That was good. Even the reverse turn you were hitting with the stump, that was remarkably well. Well done, and all the best for the next round. Thank you, true. Dia, I am a little afraid that you did this drill one step earlier. You could have carried it to round of 16 semi-final and then won the competition probably. I don't know what you've got up in your sleeve. Maybe you have got something better. But பாத்துறலாம். Dia further unassailable lead எடுத்துட்டாங்க. நம்மளோட ஸ்ட்ரிக் சந்தோஷ் வந்து என்ன சொல்ல போறான்னு கேட்கலாம். ஸ்ட்ரிக் சந்தோஷ் சொல்லிடுங்க. சாய் சுந்தரோட பிரெத்லெஸ்னஸ் கட் பண்றதுக்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியர் வேணும் போல இருக்கு, அவ்வளவு இருந்தது. சாய் சுந்தர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஓவர்ல இருந்து போலர் ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து இப்போ ஆல்ரெடி பிரசன்னா அஸ்வின் எல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது ஆஸ் ஸ்ட்ரைட் அஸ் பாசிபிள் இருக்கணும், அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். நம்ம ஜெயசூர்யா வந்து ஸ்டெஃபன் ஜோன்ஸ்கே டிஃபன் போட்டாரு ஆங்கிள் ஸ்டிஃப்னஸ் சொல்லிட்டு. பட் ஆனா எக்ஸிகியூஷன் வந்து பயங்கரமா இருந்தது. தியா அன்டவுட்டட்லி இந்த வசூல் ராஜால கமல் சொல்லுவாரு, இது வந்து 3வது கேள்விக்கான பதில்பா, 2வது கேள்வி கேட்டீங்களா பரவாயில்ல நான் பதில் சொல்லிடுறேன், நீங்க கேள்வி அப்புறமா கேட்டுக்கோங்கன்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி தியா வந்து எல்லா கேள்விக்கும் நீ என்ன வேணா கேளு, என்னோட பதில் இதுலதான் சொல்லிட்டு பக்காவா முடிச்சுட்டாங்க. ஸோ அன்டவுட்டட்லி என்னோட ஓட் இஸ் ஆல்சோ ஃபார் தியா. ரைட். பிரசன்னா என்ன ஜட்ஜ் கரெக்டா சூஸ் பண்ணிருக்காங்களா சொல்லுங்க. பீடாக் spot on tripio judges, so they are really deserve to be 4-0 up, and the judges never disappointed me. And the explanation given by all the judges were also fantastic. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். என்ன அந்த கிரிக்கெட்டருக்கு வந்து நீங்க ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பாடி லாங்குவேஜ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். when you are asking about Dia, ரொம்ப இதா பாத்தீங்கன்னா நான் ஒரு வாரமா பிராக்டிஸ் பண்றேன், ஒரு நாளைக்கு நான் 100 பால் அடிக்கிறேன். அந்த 100 பால் அந்த ட்ரில்ல அடிக்கும் போது 100 பால் அடிக்கவே முடியாது. It is the most difficult drill. You would have failed 50 times. அப்ப யோசிச்சிருப்பீங்க, அட இந்த ட்ரில் இப்ப பண்ணலாமான்னு. அந்த கான்பிடன்ஸோட திருப்பி வந்து அதை பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க கேட்ட கேள்வி கரெக்டா இதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. She is very clear about it. She deserved to go with the final lead to the next round. Well done. Superb. Dia, congratulations. You have gone into the round of 16. The second contestant in the triple threat match போயிட்டாங்க. சாய் சுந்தர் கொஞ்சம் ரீஅசஸ் பண்ணுங்க. ஜெயசூர்யா எனக்கு தெரிஞ்சு நீங்க சூப்பர்பா ட்ரில் எக்ஸிக்யூட் பண்ணீங்க. பட் அது எதுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். ஏன்னா யூ ஆர் கம்பீட்டிங் வித் த பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணும்போது சுமாரா இருந்தாலே பரவாயில்ல, பட் இந்த ரவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் காம்படிஷன் பெட்டரா இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த ரவுண்ட் நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புறேன். சாய் சுந்தர், ஜெயசூர்யா, தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். தியா, அடுத்த ரவுண்டுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். See you soon.
வெல்கம் டு சென்னை சூப்பர் கிரிக்கெட்டர். நீங்க எல்லாம் பாத்துருக்க மாதிரியே இன்னைக்கு அடுத்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல அக்ஷய் ஃப்ரம் சென்னை, ஆர்னவ் ஃப்ரம் ராஞ்சி அண்ட் ஜெய் சிவஸ்ரீ ஃப்ரம் திண்டுக்கல் 3 பேர் வந்திருக்காங்க. போன ரவுண்ட்ல இவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. இந்த ரவுண்ட்ல என்ன கொண்டு வர போறாங்க? டிசைன் யுவர் ஓன் ட்ரில். அதாவது டிஓடி, டிஏடி டேட் தெரியும், டிஓடினா டிசைன் யுவர் ஓன் ட்ரில். அதுதான் கான்செப்ட். இன்னைக்கு பிரசன்னா வந்திருக்காரு. பிரசன்னா, how excited are you? வெரி எக்ஸைட்டட். ஒவ்வொரு ஒரு புது ட்ரில் வருது. லாஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் பார்ட்டிசிபென்ட் வந்து தியா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணாங்க. I can remember what Jay Shivasri did in her first campaign, beating the participants and coming here. So I'm very excited. ஒருத்தர் ராஞ்சில இருந்து வந்திருக்காரு, தல தோனி வர்ற இடத்துல இருந்து. So the competition is going to be very stiff. I can't just wait to see what they are going to come up with. All the very best. தோனி ராஞ்சியை மேப்ல போட்டாருங்கிறது தான் கரெக்டா சொல்லணும். ஏன்னா ராஞ்சிங்கிற ஊர் அதுக்கு முன்னாடி வந்து பல பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு தோனி இந்தியாவுக்கு. ரைட், எனிவே ஜெய் சிவஸ்ரீ, இஃப் யூ ரெடி, உன்னோட ட்ரில்ல காமிச்சிருமா, பாத்துடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த வீடியோ பாஸ் ஆகுதுமா? ஓகே. அந்த இது கோன், அந்த இது இந்த ட்ரில்னு சொல்லுவாங்க, டீ கோன் ட்ரில்னுவாங்க. டிரைவிங்க்கு ஸ்டாட்டிக் பாலை வச்சுட்டு அது மேல வச்சுட்டு அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். அது எனக்கு அந்த கோன்ல எதுக்கா வச்சு அடிக்கிறாங்கன்றது எனக்கு அந்த இது எனக்கும் தெரியல. ஈவன் நிறைய பேர் இந்த ஸ்டில் பால் வச்சு அடிப்பாங்க. சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதுல பாத்தீங்கன்னா இந்த ரீச் அண்ட் டிரைவ், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கிட்ட வைக்கிறாங்க, ஏன் கிட்ட வைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. இல்ல ஆக்சுவலி எதுக்கா அந்த கோன் மேல வைப்பாங்கன்னா பிரச்சனை, நிறைய பால் தரையில வச்சீங்கன்னா பாட்டம்லயே கொஞ்சம் சரியா படாது, மேல பட்டா கொஞ்சம் நல்லா படும், அந்த ஃபீல் பெட்டரா இருக்குங்கிறதுக்காக வைக்கிறாங்க. அவ்வளவு. அதுவும் கரெக்ட். பட் டோன்ட் யூ திங்க் தட் ஹேங்கிங் பால்ஸ் இன் தட் கேஸ் been better than this? இது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா நீங்க பாட்டம் ஹேண்ட்ல தனியா பண்றாங்க பாத்தீங்களா, பாட்டம் ஹேண்ட்ல தனியா பண்ணாங்க. இது தான் நான் சொன்னேன். I'm very happy with what I'm seeing. I can be honest with you. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பேக் லெக் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கு பாருங்க. அது நீங்க most important thing when your back leg is not drawing forward, that shows that you are in the stable. திருக்குறள் மாதிரி ரெண்டே வரி தான், சிம்பிளா ட்ரில் பண்ணிருக்காங்க. எதுக்கா பண்ணீங்க ஜெயஸ்ரீ? என்ன ட்ரில் இது? வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பேலன்ஸ் ஆட முடியும் சார். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஷோல்டரையும் லெக்கையும் க்ளோஸ் டு பால் போட போட்டா பால் வந்து தரையிலே போயிடுச்சு. ரைட், அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரசன்னா பேலன்ஸ்டா இருக்கிறதுக்காக இந்த ட்ரில் பண்றேன், அதே மாதிரி ஷோல்டரும் எல்போவும் ஹைல வந்துச்சுன்னா பால் தரையோட போகும் அப்படின்றாங்க. பிரசன்னா என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரில்ல பத்தி? நீங்க ஒண்ணே பாத்தீங்கன்னா she knows what exactly you want to do. Another thing is when you're driving head on top of the ball, அது நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் கூட என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டில் ட்ரில் அப்படிங்கும்போது வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இட் கம்ஸ் டு பேலன்ஸ். ஸ்டில்லா ட்ரில் நீங்க பண்றீங்க போது ஆப்வியஸ்லி யூ பி இன் பேலன்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யுவர் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர். நான் சொன்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேக் ஃபுட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் பொசிஷன்ல இருக்குன்னா தான் when you're driving on the front foot that be better. So ட்ரில்ல பண்ணி காமிச்சிட்டாங்க. வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐடியா ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டாவது கண்டஸ்டன்ட் கிட்ட போயிடலாம். ஆர்னவ், if you are ready, we are ready to watch Arnav. the bandwidth is slow அப்படிங்குதே. This is something where எனக்கு தெரியல அவர் என்ன பண்றாருன்னு தெரியல எனக்கு. இல்ல குட் லிங்க்ல ஒரு துணி போட்டிருக்காரு, ஸ்டம்ப் மாதிரி முன்னாடி டோர்ல வரைஞ்சிருக்காரு. ஐ திங்க் இஸ் ஆன் நீலிங் டவுன் நினைக்கிறேன். குவைட் அன்ஃபார்ச்சுனேட் இந்த மாதிரி பேண்ட்வித் லோவா இருக்குதுங்கிறதுல பிரச்சனை. எனக்கு ஒண்ணுமே பார்க்க முடியல. I can be very honest with you. Unfortunately அவர் என்ன பண்றாருன்னு என்னால I couldn't judge exactly is he trying to do. The video is freezing, so I got nothing to comment unfortunately. राइट आर्नव, आपका वीडियो फ्रीज हो रहा है, कुछ कर सकते हैं? राइट, और फ्रीज ஆயிட்டா ரே. நம்ம थर्ड कंटेस्टेंट பாத்துடலாம். அக்ஷய், if you are ready, we can see you. அவரோட பேண்ட் வித் சுமாரா தான் இருக்கு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் பண்ண ட்ரில் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது, பட் அது எப்படி பண்ணாருன்னு பார்க்க முடியல. என்ன பண்ண போறீங்க அக்ஷய்? ஓகே, பண்ணுங்க. அக்ஷய், உங்க முதுகு நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ப்ராட் ஷோல்டர்ஸ் வச்சிருக்கீங்க அக்ஷய், நல்லா அழகா இருக்கு உங்க முதுகு. ஒண்ணுமே தெரியல, நீங்க என்ன பண்ண ட்ரை பண்றீங்கன்னே தெரியல. அதான் எனக்கும் புரியல. த்ரோயிங் அக்யூரசி ட்ரில்லா இல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ரிலீஸ்ல வர்க் பண்றாரா? ரிஸ்ட் பொசிஷன்ல வர்க் பண்றாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனா கேமராவை அழகா முதுகு தெரியற மாதிரி வச்சிருக்காரு. முதுகு தெரிஞ்சா இப்பதான் புரிஞ்சிருக்கே அவருக்கு, முதுகு தெரியற மாதிரி பண்ணிருப்பாரு. ரிஸ்ட் பொசிஷன்ன்றீங்க, ரிஸ்ட் தெரியலையா? முதுகு தெரியுது இல்ல ரிஸ்ட் தெரியலையே. இப்போ அக்ஷய் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பிளான் பண்ண மாட்டீங்களா? என்ன ப்ரிப்பரேஷன் அக்ஷய் இதெல்லாம்? முன்னாடில இருந்து பண்ணுங்கண்ணா, முன்னாடில இருந்து பண்ணுங்கண்ணா. we want to see you from front. அங்க இருந்து போடுங்க. கரெக்ட். keep the
நல்லா அந்த நீ இருக்காரு. ரிஸ்ட் இது பொசிஷன். என்ன இந்த மிஸ்ட்ரி பால், சுனில் நாராயண் பால், கேரம் பாலா? நீங்க தான் பேசணும் இத பத்தி. நீங்க தான் அவர் ரிஸ்ட் தான் போடுறாரு, சைனா மேன் தான் போடுறாரு. இது வந்து அவங்க வீட்டு அந்த இது பேர் என்ன, சோஃபா செட்டுக்கு அந்த ஆங்கிள் காட்டுறாரு ஒரு போட்டோகிராஃபர் மாதிரி. நல்ல கேமரா. இப்ப இது என்ன ட்ரில்லுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. அது அவரே தான் கேட்கணும். நம்ம ரிஸ்ட் பொசிஷனுக்கு பண்றாரு. என்ன ட்ரில் அக்ஷய்? வாங்க ஸ்கிரீனுக்கு வாங்க. என்ன ட்ரில் அக்ஷய் பண்ணிருக்கீங்க? சார் ரிஸ்ட் பொசிஷன் கரெக்ட்டா இருக்கிறதுக்காக யூஸ் பண்ற ட்ரில் இது. எங்களுக்கு என்ன காட்டுறீங்க? இதுதான் வந்து ரவுண்ட் ஆஃப் 16க்கு போறதுக்கான ஒரு ட்ரில்லா? இது வந்து இந்த ட்ரில் பண்ணா ரிஸ்ட் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ரிஸ்ட் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா டர்னும் நல்லா கிடைக்கும் பால். அக்ஷய், இன்னும் இப்ப நீங்க ரிஸ்ட் பொசிஷன் சொன்னீங்க, அதுல நீங்க உட்கார்ந்து பண்ற பொசிஷனுக்கு வாட் அட்வான்டேஜ் ஆர் யூ கோயிங் டு கெட் பை நீலிங் டவுன் அண்ட் டூயிங் இட்? நான் நின்னே பண்ணலாமே. நின்னே பண்ணலாம் சார். பட் வீட்ல ட்ரில் பண்ணோம்னா இந்த மாதிரி நீல் டவுன் பண்ணா எஃபெக்டிவ் இல்ல. இன்ஃபேக்ட் இதுல ஒரு பியூட்டி இருக்கு அக்ஷய். நீங்க ரெண்டு நீயும் கீழே வச்சிருந்தீங்கன்னா ஐசோலேஷன் ட்ரில்னு சொல்லலாம். பர்ஃபெக்ட். ஒரு நீயை மேல வச்சுன்னு ஒரு நீயை கீழே வச்சுன்னு ஐசோலேஷன் ட்ரில் கூட சொல்ல முடியாது அது. இல்ல, ஏன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் போலனால ஜெனரலா போலிங் போடும்போது ரைட் லைக் முன்னாடி வச்சு தான் போடுவேன். சோ கரெக்ட், அதெல்லாம் ஓகே. நீங்க காலை முன்னாடி வச்சிட்டீங்கனாலே ஃபோர்ஸ் ஷியர் ஆகுது, ரிஸ்ட் ஐசோலேட் ஆகாது இல்ல. Anyway, thank you Akshay. Arnav, if you are ready, if your bandwidth is better, can you show us please? Yes sir, yes sure. ஆனா ஏன் டென்னிஸ் பால்ல பண்றாருன்னு தெரியல, வீட்ல கிரிக்கெட் பால்ல பண்ண முடியாது பண்றாருன்னு நினைக்கிறேன். ஏய் பியூட்டிஃபுல்லா இருக்கு பிரசன்னா, பாத்தீங்களா? அவர் மார்க்கர் வர வச்சிருக்காரு, அந்த மார்க்கர் அடிக்கிறாரு. இது உங்களுக்கு என்னன்னா, இந்த நான் போலிங் ஆர்ம் வந்துட்டு எங்கேயும் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த நான் போலிங் ஆர்ம் மூவ் பண்ணாம உங்களுக்கு கரெக்டா வந்து அந்த லோடிங் வந்துட்டு பொசிஷன்ல வரணும்ன்றதுக்காக பண்ணுவாங்க. அதுக்காக தான் பண்றாருன்னு நினைக்கிறேன் நானு. எங்களுக்கு லன்வோபோ சொர்சோபேன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னா நான் போலிங் ஆர்ம் நிறைய முன்னாடி வந்து லாக் ஆகும், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர். ஸோ அவருக்கு நாங்க என்ன பண்ணோம், இந்த மாதிரி தான் நிக்க வச்சு ஒரு ட்ரில் கொடுத்தோம். சோ அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு ஒர்க் அச்சீவ் பண்ணி அழகா. இது ஒரு பாத்தீங்களா, லோவர் பாடி கம்ப்ளீட்டா ஐசோலேட் பண்ணிட்டாரு, வெறும் அப்பர் பாடி அண்ட் டார்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. Arnav, can you tell us why you're doing this drill and what is the purpose of the drill? Sir, this drill helps to improve and practice the release of the ball, and it also helps to increase the accuracy of bowling. So it helps a lot. Right. Thank Did you. anyone talk about your non-bowling arm when you're doing it? Someone who has taught you this drill? No. Okay. Right. Well done. So, the moment I see this as an off spinner, what I feel is you're isolating your lower body, the upper body torso is working, the front arm is working, accuracy. But the one suggestion I'll give is do not do it with a tennis ball, especially if you're a finger spinner. What happens is tennis ball will get pressed and you can't release the ball properly. But I understand you're in lockdown, so you can do it. The moment you use your front arm, you can adjust the length also. So it's a good drill. Pretty impressed. Thank you, Arnav. Let's move on and ask the judges. Prasanna, get my judges, sir. Boys. First get Musharraf, boy. My name is Khan from Hyderabad. Bataiye, kiska drill pasand aaya tha aapko? First of all, there were two close. First one is Arnav. I felt whatever he was doing good, the way he was releasing. If you understand, if you're doing with, I felt he was trying to get a Dusa one way because most of the balls were going straight. To get a ball straight with the tennis ball is tough. Usually, if you just bowl, it will turn a lot, but it was going that one. And next one is Rashri. That what she was doing was really good again. Playing on the front foot drive, getting very close to the ball, leaning the upper body, transferring the weight, and doing with the top end drill and the bottom end drill also. That was really good. So I would go with Rashri. She did really good and explained also well, I would say. But the best thing is whatever we are doing it, we should know for what reason we are doing it. That's the reason the senior folks will say, if you know the world, if you cannot express, that means you know nothing. So I would recommend what she's doing was good. Keep on doing that. And all the best, Arnav. You did really good. Just work hard what Ashwin sir told you. Thank you. Jayashree, ஒரு ஓட்டு கொடுத்திருக்காரு. My name is Khan. கானே சொல்லிட்டாரு. ஆட்டிட்யூட் அரவிந்த், வாங்க உங்க ஓட்டு யாருக்குன்னு சொல்லுங்க. வந்து அக்ஷய் தம்பி என்னப்பா பண்ற? இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடையாதுப்பா, 2 ரவுண்ட் தாண்டி வந்திருக்க. ஸோ வரும்போது கேமரா எங்க வைக்கணும், என்ன ட்ரில் பண்றோம் அதெல்லாம் தெரியணும். அது சொல்லிட்டே இருக்கும். சொல்லும் போது எப்படி பண்ணினா எப்படிப்பா? அது ஆட்டிடியூடே சரியில்லைப்பா. நீங்க ஃபர்ஸ்ட் அங்கேயே உனக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டு கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். அப்புறம் மிச்சம் 2 பேர்
आपका ड्रिल बहुत अच्छी है, बहुत अच्छी परफॉर्मेंस, वेल डन, सुपर, इट वाज नाइस, बट there was a small difference between Arnav and the women cricketer who played. ஜெயஸ்ரீ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆர்கனைஸ்டா இருந்தாங்க. பிளஸ் அவரோட எக்ஸிகியூஷன் வந்து இன்னும் ஒரு டாப் நாச், ஒரு பாயிண்ட் பெட்டரா இருந்துச்சு ஆர்னாவோட. So I feel that என்னோட ஓட் வந்து கண்டிப்பா நான் வந்து ஜெயஸ்ரீக்கு தான் கொடுக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு என்ன தோணுதுன்னா ஆர்னவ் வந்து கிரிக்கெட் பால்ல பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு தோணுது. பட் அவர் வீட்ல பண்ண முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. கிரிக்கெட் பால்ல பண்ணியிருந்தாருன்னா எஃபெக்ட் பெட்டரா இருந்திருக்கும். ரைட், லெட்ஸ் ஆஸ்க் தி நெக்ஸ்ட் ஒன். ஜெயஸ்ரீ 2 votes வாங்கிருக்காங்க. சந்தோஷ், ட்ரிக் சந்தோஷ், சொல்லுங்க யாருக்கு உங்க ஓட்டு? இப்போ அரவிந்த் சொன்ன மாதிரி தான் அக்ஷய் டிசிப்ளினே இல்லப்பா. கோடு போட சட்டை எல்லாம் போட்டு வந்து எப்படிப்பா போலிங் போட முடியும்? ஒயிட்ஸே இல்லையாப்பா? ஒயிட்ஸ் போட்டு தானேப்பா வரணும் போலிங் போடுறதுக்கு. Arnav, I think you did a good job, but again, my vote is definitely for Jayashree. Based on two things. One, the preparation and whatever was arranged was very good, and the execution was top notch. Right. Okay. 3 votes. Jayashree qualify ஆயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம இன்னொரு செலக்டரையும் கேட்டுடலாம். இன்னோவேட்டிவ் விவேக், சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க? சைனாவோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஒரு அண்டர் ப்ரிப்பரேஷனா இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் மற்ற 2 பேர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. எனக்கு அந்த பொண்ணு பண்ணது வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளா இருந்த மாதிரி தெரிஞ்சு ட்ரில். பட் ஆர்னவுக்கு தான் என்னோட ஓட். ஐ ஃபீல் தட் ஆர்னவோட ட்ரில் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பண்ணல. இந்த மாதிரி ட்ரில் யாருமே ஐசோலேஷன் பண்ணி பண்ணல அந்த மாதிரி ட்ரில். ஸோ மை ஓட் இஸ் கோஸ் டு ஆர்னவ். ரைட், ஆர்னவுக்கு போட்டிருக்காரு. கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு ஓட்டு. பி-டாக் 3-1ல இருக்காங்க. அக்ரி பண்றீங்களா செலக்டர்ஸோட டிசிஷனை? டெஃபினட்டா. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் ப்ரொஃபஷனலிசம். ரெண்டாவது வந்துட்டு வாட் எக்ஸாக்ட்லி தே ஹவ் கம் ஹியர் டு நோ ஷோகாஸ் பீப்புள் வாட் தே ஆர் கோயிங் டு டு. அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஜெயஸ்ரீ பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அப்படின்னாங்க, வெயிட் டான்ஸ் சொன்னாங்க. இந்த ஆர்னவ் பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு என்னன்னா தே ட்ரைங் ஒன்னு ரொம்ப தே ட்ரைங் டூ மச்சா என்ன அப்படின்னு தெரியல. நீங்க வந்து ஒரு சூப்பர் ட்ரில்லோட வந்தார் ஆர்னவ். ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு அவருக்கு ஓட்டு போடணும்னு தான் ஆசை. பட் த ஒன்லி திங் இஸ் வந்து பாதி வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கும்போது யூ ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் அபௌட் வாட் யூ ஆர் டூயிங் டு. அது நீங்க சொன்ன மாதிரி இந்த டென்னிஸ் பால் ஆல்சோ டிட்ன்ட் மேக் ஹிஸ் லைஃப் எனி ஈஸியர். என்ன பாத்தீங்கன்னா my vote will also go to Jayashree. You deserve to go to the next round. As an off spinner, Arnav, I'm extremely sorry. The vote has gone the other way. Jayashree qualifies. Jayashree, congratulations. அடுத்த ரவுண்ட்ல இன்னும் நல்லா பண்ணுங்க. இன்டர்நெட் சுமாரா இருக்கு. பெட்டர் கான்டெஸ்டன்ட்ஸ் வந்தா டெஃபினட்டா தூக்கி சாப்பிடுவாங்க. ஜெயஸ்ரீ, யூ ஹேவ் டு வாட்ச் அவுட். ஆர்னவ், from my side, I thought it will be evens. It will go really close. You got 1 vote lesser and I feel I believe so. But Arnav, whenever I see you next, I'll definitely help you to my best of abilities. It is not within my control, but very well tried. Tennis ball is a strict no Arnav. Okay, as a cricketer, I'm just saying that don't use a tennis ball ever. Even if you're tossing up, put a cushion on the floor. What you could have done if you felt like the floor will get disturbed, put a cushion, put a couple of sofa cushions and then bowl with a cricket ball only. Okay, you can do something within the house, just think aloud. All right, இந்த கான்டெஸ்ட் ரொம்ப நல்லா போச்சு. ஆர்னவால ஜெயிக்க முடியல, எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, இங்க செலக்டர் தீர்ப்பே ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஆல் தி வெரி பெஸ்ட் ஆர்னவ் அண்ட் அக்ஷய்னு சொல்லி இந்த எபிசோட் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்த எபிசோட் ஆஃப் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல யார் ரவுண்ட் ஆஃப் 16 குவாலிஃபை ஆறாங்க அப்படின்னு பார்த்தலாம். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் டு ஜென் எக்ஸ் சூப்பர் கிரிக்கெட்டர். இன்னைக்கு ஜென் எக்ஸ் சூப்பர் கிரிக்கெட்டர்ல அடுத்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் பயங்கரமா ஆரம்பிக்கிறதுக்கு ஹிதேஷ் பாவேஷ் அண்ட் சரண் நந்தகுமார் வந்திருக்காங்க. ஹிதேஷ் பாவேஷ் அண்ட் சரண் நந்தகுமார் இதுல எனக்கு ஒண்ணு நல்லா ஞாபகம் இருக்கு. சரண் நந்தகுமார்ங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, லாஸ்ட் டைம் வந்து 3 மணி நேரம் வெயிட் பண்ணி அவரோட கண்டஸ்டன்ட் வராம ஒரு புல் ஷாட் ட்ரில்ல பண்ணி எல்லாரையும் பின்னி, அதான் வந்து எப்படின்னா எல்லார் மனசையும் கவர்ந்துட்டாரு. இன்னைக்கு சரண் நந்தகுமார், ஹிதேஷ் அண்ட் பாவேஷ் ஒரு ஸ்ட்ராங் கான்டெஸ்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். பிரசன்னா, நீங்க சொல்லுங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஈவன் நான் சொன்ன அந்த மாதிரி அந்த டைத்துல தான் IPL வந்து அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. சௌரவ் கங்குலி இதை பார்த்தாருன்னா இது ஒரு வென்யூவா எடுத்து பாருன்னு சொன்னேன். எனக்கு ஒரு இது வேக ஞாபகம் இருக்கு. ஒரு கிரீஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி எனக்கு இந்த ஹிதேஷ் பாவேஷும் ஞாபகம் இருக்கு. ரொம்ப ப்ரொஃபஷனல் லாஸ்ட் டைம் பண்ணாங்க. இது ஒரு பெரிய தலைவலியா இருக்கும்னு நினைக்கிறேன். Who is going to go? The judges have got a task cut out. I just can't wait to see what these guys are up to. நல்லா கிண்டல் பண்ண நம்ம ஹிதேஷ் செலகுட்டி ஃபர்ஸ்ட் பண்ணுமா? என்ன பண்றது ஹிதேஷ்? எனக்கு ஒன்னும் புரியல இது. ஏன்னா இது கீப்பிங் ட்ரில்லா, கேட்சிங் ட்ரில்லா, பேட்டிங் ட்ரில்லானே தெரியலையே. அஜிலிட்டி ட்ரில்னு சொல்ல முடியாது. கம்ப்ளீட் நியூவா இருக்கு. அப்படி அஜிலிட்டி ட்ரில், ஃபிட்னஸ் ட்ரில்லா இருந்தா கூட லோவா இல்ல. அவரு நல்லா அதான் சொல்றேன். ஏன்னா அதுவும்
அவருக்கே போட்டு சோ அதுல பெருசா சேலஞ்சும் இருக்கிற மாதிரி இது ஒருவேளை தோனி இப்ப ரீசெண்டா ரிட்டையர் ஆனதுனால அதுல மோட்டிவேட் ஆகி முந்தானத்து கீப்பரா மாறி இருப்பாரோ தெரியலையே, ஒருவேளை அது மாதிரி இருக்குமோ சொல்ல முடியாது. ஓகே ஹிதேஷ் வாமா ஸ்கிரீனுக்கு வாமா. அஜிலிட்டி அப்புறமா இந்த இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு பிரச்சனை. சரி நீ விக்கெட் கீப்பரா விக்கெட் கீப்பரா பேட் எங்கடா ராஜா? சார் இப்போதைக்கு நார்மல் பேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ஸ்மாலா இருந்துச்சு. அதாவது ஹிதேஷ் ஒன்னேன்னு சைடு ட்ரில் நீங்க பண்ணணும். எஜிலிட்டி ட்ரில் மியூட் பண்ணிக்கங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பால் பிட்ச் ஆன அப்புறம் லேட்டா மூவ் பண்ணி கலெக்ட் பண்றது தான் சைடு ட்ரில். நீங்க என்ன பண்றீங்க, ஓடி ஓடி you are throwing it to yourself, it's coming straight at you. Only your body is moving sideways, but it is not really chasing the ball as such, because ball is coming right in front of you. So எனக்கு இது என்ன வந்து விக்கெட் கீப்பிங் ட்ரில் எனக்கு புரியல. if you can better explain it. இல்ல ஹிதேஷ் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன், சஜஷன் மட்டும். யாரையாவது பாலை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு சைடு டு சைடு அவங்கள போட சொல்லிட்டு மூவ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா வால்ல நீங்க பாலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க மூவ் பண்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க, மூவ்மெண்ட்லயே இருக்க த்ரோ போடும் போது பாலை போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க மூவ் பண்ணும். அது ஒரு சின்ன சஜஷன். அப் டு யூ, எப்படி பண்றாங்க யார் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல, பட் தட்ஸ் அப் டு யூ. பட் முதல்ல ஃபர்ஸ்ட் அட்டையர் கரெக்ட் பண்ணிக்காங்க. இன்னும் கொஞ்சம் லோவா போனோமா மூவ் பண்ணும்போது. டாலா இருக்கீங்க ரொம்ப. தேங்க்யூ ஹிதேஷ். பாவேஷ் ரெடியா? மியூட் பண்ணிக்கங்க. பாவேஷ் சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க, பண்ணுங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ட்ரில் தான் அப்படி சொல்றீங்களா? இன்னைக்கு கோவிட் சிச்சுவேஷன், அம்மா பால் போட்டு ஹெல்ப் பண்ண வச்சிருக்கு. ரைட், அப்செட்டா இருக்காரு. ஏதோ ஏன் அப்செட்டா இருக்காருன்னு பாத்துருவோம். இது ஒரு 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 நல்ல ட்ரில் ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும். பாவேஷ் எதுக்கு அந்த ட்ரில் பண்ண சொல்லுப்பா. பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு, நான் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு வெயிட் ஃப்ரண்ட் மேல இருக்குது வெயிட். ரைட், ஓகே. பிரசன்னா என்ன நினைக்கிறீங்க? தேங்க் யூ பாவேஷ். ரொம்ப நல்ல ட்ரில் தான். நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இது நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சொல்றது வழியா this is the drill which is applicable to smother the spinners and drive them. So நீங்க பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் I'm very very impressed with. I'm happy with what he has done. பார்க்கலாம் அடுத்தது என்னன்னு. ஷரண், இந்த முகமது கைஃபன் ஒருத்தர் வந்து இப்படி தலையை குனிஞ்சு குனிஞ்சு பண்ணாரு இதே மாதிரி ஒரு ட்ரில். ரைட் ஷரண், if you are ready take it away ஷரண். பாத்தலாம் இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்க. ஓ ட்ரில். ஹேய் பிரில்லியன்ட். ஸ்வீப் நினைச்சா இது ஒரு படி போய் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆயிட்டார். அத நீங்க பியூட்டிஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த என்ன அழகா பேட் ஆன் டாப் ஆஃப் த பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்னன்னா நான் ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு நான் என்ன பண்ணுவேன், யூசுவலா காலை தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டு அடிப்பேன். ஆனா அப்படி போடவே கூடாது. இன்சைட் ஆஃப் த லைன் போடக்கூடாது, அவுட் சைட் ஆஃப் த லைன் தான் போடணும். அது ஐ மீன் டுவர்ட்ஸ் லைன் ஆஃப் த பால் தான் போடணும். பியூட்டிஃபுல்லா போடுறாரு. என்ன கொஞ்சம் பேக் நீ கீழே போனா இன்னும் நல்லா இருக்கும். பட் இவர் ஓங்கி அடிக்கிறதுனால மேபி மேல இருக்கும். இல்ல ஆஷ், ரொம்ப டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி பால் அண்ட் தி வே இஸ் ஸ்டாண்டிங் இஸ் ஆல்சோ டூ மச். அதனால தான் அவ்வளவு ரீச் பண்ணி ஆடும்போது ஒரு ஹைட் இருக்கு, கரெக்ட்டா தான் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருந்தா இன்னும் பெட்டரா பண்ண முடியும். வேற ஏதோ பிச்சுக்கு போயிருக்காருங்க, அடிச்சார். ஷார்ஜால ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சிருக்காரு. ஐயோ இப்போ என்ன பண்ண போறாரு? ஏய் இது பாத்தீங்கன்னா the most important thing இதுக்கு என்னன்னா how low position you are, the crouch position பாத்தீங்க. ஷாட் சூப்பர் ஷாட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா oh my god, அவரு 1-2 பால்ல எக்ஸ்டெண்ட் ஆனதுனால ஹேண்ட் எவ்வளவு அழகா எக்ஸ்டெண்ட் பண்றாரு பாருங்க. பியூட்டிஃபுல். எனக்கு என்ன சொல்றது, இப்ப என்ன அழகா பாருங்க. அது இந்த பிளேஸ்மென்ட் பிட்வீன் அந்த பேக்வர்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட். நீங்க பாத்தீங்கன்னா ஏர்லயே அடிக்காம just trying to time the ball. ஹெல்மெட் கட்டி பேட் எல்லாம் வேற ஏதாவது என்ன சொல்றாரு பாப்போம். வந்துட்டார் நல்ல ஏதாவது சொல்லதான் போறாரு. அடுத்து ஏதாவது வேற ஏதாவது பிச்சுக்கு போயிடுவாருன்னு பயந்தேன். ஓகே, இது வந்து ஸ்பின்னர்ஸ் விளையாட ஒரு ஆப்ஷனா இருக்கும் சார். ரைட், எந்தெந்த ஏரியால அடிப்பீங்க சரண் ரிவர்ஸ் ஸ்வீப்? எந்தெந்த ஸ்பின்னர் அடிப்பீங்க? ஆஃப் ஸ்பின்னர் அடிப்பீங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அடிப்பீங்க? யார் அடிப்பீங்க இந்த மாதிரி ஷாட்ஸ்? லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை கொஞ்சம் ஈஸியா அடிச்சிரலாம் சார். ஆனா ஆஃப் ஸ்பின்னர் கொஞ்சம் விளையாடுறது கஷ்டம் இருக்கு. ஏன் நீ சொல்றது? ஏன் give me a reason. ஏன்னா ஆஃப் ஸ்பின் வந்து லெக் சைடுக்கு போகும். நம்ம வந்து காலை மூவ் பண்ணி ஆஃப் சைடுக்கு தான் நம்ம அடிக்க பார்ப்போம். ரைட், இன்ட்ரஸ்டிங். அடிக்க பார்ப்போம். சரண் மோர் டுவர்ட்ஸ் தி லைன் ஆஃப் தி பால். யார் எங்க போடுறாங்கன்னு இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டா the chances of you getting out LBW is lesser. ஆனா ஸ்டம்ப் லைன்ல இருந்தா மிஸ் பண்ணீங்கன்னா அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆப்வியஸ்லி நீங்க அதை வளர நீங்க லேர்ன் பண்ணுவீங்க as you play higher standard of bowlers. பிரசன்னா ஃபீட்பேக் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னிக்கலி நீங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா பண்ணாரு. இந்த ஃப்ரண்ட் ஃபுட் வந்து ரொம்ப லஞ்ச் பண்ணாம, அதே மாதிரி இந்த டாப் ஆஃப் டவுன் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கும்போது,
அது ரொம்ப அழகா இஸ் நாட் ட்ரைங் டு ஜெனரேட் எனி ஃபோர்ஸ் அட் ஆல், ஜஸ்ட் ட்ரைங் டு டைரக்ட் தி பால் பிட்வீன் தி கேப்ஸ். எல்லாம் பவுண்டரி போற மாதிரி வெரி வெரி இம்ப்ரெசிவ். சரண் இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாமா சரண்? கேளுங்க. எங்க எதனால இந்த ஷாட்ஸ்லாம் எடுக்குறீங்க? நீங்க நிறைய மேட்டிங் விக்கெட்ஸ் தான் ஆடுவீங்க. இந்த ஷாட் ஆப்ஷன் இருக்கா? ஊர்ல சார் நீங்க கேக்குறது என்ன? நீங்க இப்ப ஒரு 14 என்ன வயசு இருக்கு உங்களுக்கு? 14 15 14 அண்டர் 14ஸ்ல நிறைய மேட்டிங் விக்கெட்ஸ்ல தான் ஆடுவீங்க. ரிவர்ஸ் ஸ்வீப் நல்ல ஆப்ஷனா? இல்ல சார் அங்க ஆட முடியாது சார். நாங்க இன்னும் பிராக்டிஸே பண்ணது இல்ல. இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சு நான் பிராக்டிஸ் பண்றேன் சார். நெட்ல ஒரு மாதிரி போடுவாங்க, வேற வேற மாதிரி போடுவாங்க. இதெல்லாம் கோச் சஜஸ்டடா இல்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க இனிஷியேட் பண்ணதா? ஓனா? ஆமா சார். பிரைட் ஃபியூச்சர் மா. Thank you. Brilliant. Let's ask what they think. Judges வாங்க ஆட்டிட்யூட் அரவிந்த் சொல்லுங்க. கஷ்டமான ஒரு இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஆட்டிட்யூட் அரவிந்த் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா பண்ணாங்க. பாவேஷ் நல்லா பண்ணாரு, அப்புறமா கடைசியா ஆடினவர் சூப்பரா பண்ணாரு. இது என்னன்னா நீங்க கேட்டீங்க அஸ்வின் ஆஃப் ஸ்பின்னரா இல்ல லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னரா எந்த ஸ்பின்னர் அடிக்கிறது ஈஸின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஆஃப் ஸ்பின்னர் அடிக்கிறது ஒன்றும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன் ரிவர்ஸ் ஸ்வீப். ஏன்னா ஆங்கிள்னால பால் வெளில ட்ரிஃப்ட். அரவிந்த் நீங்க சாரி டு இன்டரப்ட் தேர், நீங்க பாத்தீங்கன்னா அந்த பையன் 14 இயர்ஸ் ஓல்டு, பிரிடாமினன்ட்டா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சரி ஆஃப் ஸ்பின்னர் சரி எல்லாருமே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் தான் போடுவாங்க அந்த ஏஜ் கேட்டகரியில. கரெக்ட் கரெக்ட். ஸோ அதனால ஆக்சுவலா நல்ல ட்ரில், அது வெரி குட் ட்ரில். அது வந்து ஒரு வெக்கமே படாம ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடினா என்ன நினைச்சுப்பாங்களான்னு தெரியாம சூப்பரா பண்ணாரு. பிரில்லியன்ட் ப்ரொக்ரெஷன் வர காமிச்சாரு, நல்லா பண்ணாரு. இன்ஃபேக்ட் பாவேஷும் சூப்பரா பண்ணாரு. பாவேஷோட ட்ரில்லும் நல்ல எக்ஸிகியூஷன் நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரில். ஸோ என்னோட ஓட்டு வந்து நான் இஸ்டேஷ்க்கு போட போறேன். இஸ்டேஷ் கிடையாதுங்க, என்னோட ஓட்டு நான் கடைசியா அந்த சரண் தான் போட போறேன். பிகாஸ் ஹி வாஸ் ஜஸ்ட் 0.5 பெட்டர் தென் பாவேஷ். தேங்க்யூ. ரைட், லெட்ஸ் மூவ் ஆன். பாவேஷ் ரொம்ப நல்லா பண்ணீங்க. சரணுக்கான ஃபர்ஸ்ட் ஓட்டு விழுந்திருக்கு. ஐ திங்க் அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணாரு, நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் அந்த ஓட்டு போயிருக்கு. ரைட், லெட்ஸ் மூவ் ஆன். ஸ்ட்ரிக் சந்தோஷ் சொல்லுங்க. இன்ஃபேக்ட் ஹிதேஷும் நல்லா பண்ணாரு. ஏன்னா விக்கெட் கீப்பிங் வந்து யாருமே அவ்வளவு ஈஸியா சூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நாக் அவுட் ரவுண்ட்ல இந்த மாதிரி விக்கெட் கீப்பிங் ட்ரில் பண்ணதுக்கே ஐ திங்க் குடோஸ் டு ஹிதேஷ். பாவேஷ் நீ வந்து அம்மாவையும் இன்வால்வ் பண்ணி ஒரு பாயிண்ட் நிறைய வாங்குவேன்னு நினைச்சேன். பட் ஷரண் வந்து டிராப் இன் பிச்சஸ்ன்ற கான்செப்ட் எடுத்து இங்கேருந்து அங்க அங்கேருந்து இங்கன்னு மாறி மாறி விளையாடி கலக்கிட்டாரு. அண்ட் டெக்னிக்கலா பேசுறதுக்கு எனக்கு பர்மிஷன் இல்லாட்டி கூட ஷரண் உன்னோட ரிஸ்ட் ஒர்க் வந்து டாப் கிளாஸா இருக்கு. ஸோ அஸ்வின் சொன்ன மாதிரி வேடு கோ. என்னோட ஒர்க் ஷரண்க்கு தான். சொல்லுங்க. மை நேம் இஸ் கான். What do you think? Yeah, to start with first, Hitesh, Hitesh, you did something regarding the keeping, but the way we were expecting, you need to go down and collect the ball whenever you're taking a keeping. Keeping is almost like you need to be to the ground level always, right? So there you lost it. And next was we had Bhavesh. Yeah, Bhavesh, what you try to do is you stand on one leg and trying to drive the ball. So you need to you have to transfer your weight little, and you need to bend your shoulders also towards the ball. Automatically, you need to get the control on the ball when you're playing a shot. So you were a little shaking. Okay, try to get that one. Sharan, that was really good. The presentation was really admiring actually. The way you started, it was like a movie concept. Directly you got it. Wore your gloves, helmet and all. I thought you were going to step out and drive the ball. Why? Because the ball was very low. You were standing very far. But all of a sudden, you just did a reverse sweep. It reminded me of Peterson. The way he used to play is same thing like you. You did the same actually. That was very good. So usually, I thought you were going to end up with the hanging ball itself. But then you took one step forward and went on with the throwing ball. You know what happens? You got the confidence with the hanging ball. Then when you go with the throw down, you might miss, but you took a chance that was really good actually. And the best part, what I felt is, all the balls were going in the same direction. So it was equally admirable for the person who was throwing. Why? Because the person was throwing in the same direction, so the ball was going there. That was really good. Okay. So I go with Sharan. ஷரண் 3 votes எடுத்து அன்அசைலபிள் லீட்ல போயிருக்காரு. எனக்கு கொஞ்சம் கூட சர்ப்ரைசிங்காவே இல்ல. இருந்தாலும் நம்ம கேட்கணும். இனோவேட்டிவ் விவேக் சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு? இது ஏதாவது டவுட் இருக்கா யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு? நீங்களே சொல்லிட்டீங்க அவனுக்கு வந்து பிரைட் ஃபியூச்சர் அப்படின்ட்டு. அந்த பையன் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருப்பான்னு நினைக்கிறேன். கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்க இந்த மாதிரி சொன்னது அது ஆனா பெருசா ஓட்டுல காட்டிக்க மாட்டான், இப்பதான் காட்டுறான். நான் கூட முஷரப் சொன்ன மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சேன்னா, ஸோ டவுன் ட்ராக் வந்து ஏதாவது அடிக்க போறானா அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிங்கன்னா பார்த்தா ரிவர்ஸ் படிச்சது வந்து எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இன்னொன்னு இந்த மாதிரி யாரும் பண்ணதே இல்லை. புது புது ட்ரில் வந்துட்டே இருக்கு. ஸோ என்னோட ஓட்டும் ஷரனுக்கு தான். ஷரண் 4-0 எடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரவுண்ட் ஆஃப் 16க்கு போயிட்டீங்க. வெரி வெரி வெல் டன் ஷரண். பிரசன்னா கரெக்டா போயிருக்கா டிசிஷனை?
அன்பார்ச்சுனேட்லி நீங்க பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் சாரி ஃபார் பாவேஷ். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஒன் ஃபார் த ஜட்ஜஸ். ஏன்னா இந்த ட்ரில் வந்து த வே ஹி எக்ஸிக்யூட்டட் இட் வித் பர்ஃபெக்ஷன். ஏன்னா எந்த குறையுமே கண்டே பிடிக்க முடியல. அப்படிங்கும்போது ஐ ஃபீல் சாரி ஃபார் பாவேஷ். பட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போட்டி அப்படின்னா ஒருத்தர் ஜெயிக்கணும், ஒருத்தர் தோக்கணும். ஸோ என்னோட ஓட்டு சரணுக்கு தான். ஐ ஹோப் தட் வில் கம் அப் வித் சம்திங் மோர் பிளிஸ்டரிங் இன் த செமிஃபைனல்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். சரண், என்னோட சைட்ல இருந்து ஷரண் அண்ட் பாவேஷ்க்கு என்னோட சைட்ல இருந்து ஒன்னு சொல்லிருக்கேன். ஹிதேஷ் ஆப்வியஸ்லி திங்ஸ் டு ஒர்க் ஆன் இருக்கு நிறைய. பாவேஷ் அடுத்து என்ன பண்ணலாம், என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். பட் இது தோல்வி வந்து ஒரு வெற்றிக்கான படிக்கட்டுன்னு தான் நான் சொல்வேன். ஷரண், ஐ டெல் யூ ஒன் திங் ஷரண், யூ ஆர் பிளேயிங், நீங்க தமிழ்நாடுல விளையாடுறீங்க, இந்தியால விளையாடுறீங்க, யூ வில் கோ ஆன் டு டூ மெனி குட் திங்ஸ் நான் ஹோப் பண்றேன். பட் ஃப்ரம் மை சைட் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஆடும்போது நிறைய நாங்களாம் சின்ன வயசுல விளையாடும் போது ஸ்வீப் ஆடி அவுட் ஆனதுல நான் ரொம்ப நாளா ஸ்வீப் ஆடுவேன் சின்ன வயசுல. ஸ்வீப் ஆடி அவுட் ஆறான்னு என்ன ஸ்டாப் பண்ணி அந்த ஷார்ட்டே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 8 வருஷம் ஆச்சு அந்த ஷார்ட்டை திருப்பி தொடறதுக்கு. தூசி தட்டி பரன் மேல இருந்து எடுத்து அந்த ஷார்ட்டை தேவைன்னு ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தேன் அண்டர் 17, 19 இருக்கும்போது. அந்த மாதிரி நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு. இந்த ஷார்ட் ஆனா ஸ்பின்னரால போலிங்கே போட முடியாது, ரொம்ப கஷ்டம். நீங்க இந்த ஷார்ட்ல ஒருவேளை அவுட் ஆகி ஒரு 10 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதை நெகட்டிவா எடுத்துக்காம இந்த ஷார்ட்டே எப்படி பெட்டரா ஆடணும், இந்த ஷார்ட்டை நான் ஆடி காட்டுவேன்டா அப்படின்னு இந்த ஷார்ட்டை பெட்டரா பிராக்டிஸ் பண்ணி நீங்க ஆடி இந்த மாதிரி தாட் ப்ராசஸை யூ ஷுட் கீப் இட் வித் யுவர் செல்ஃப். Outstanding thought process, outstanding clarity, and very, very well executed, Sharan. All the very best for the next round. I look forward to seeing you grow up the ladder. Take care. இந்த எபிசோட் ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமான எபிசோடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரில் யாராவது பண்ணுவாங்களா, ஒரு 14 வயசுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்குமான்னு பார்த்து நிறைய பேரை தேடி இருக்கேன். இன்னைக்கு அந்த கிளாரிட்டியை ஷரண் கொடுத்திருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்கான எபிசோட். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ so much for joining us. And அடுத்த எபிசோட் ஆஃப் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஜெனெக்ஸ் சூப்பர் கிரிக்கெட்டர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.